இந்த டவுட்டை உடனே கிளியர் பண்ணி ஆகணும். விக்கி ஃபாரின்ல எல்லாம் லீவுக்கு ரீசனே சொல்லலாம். ஆனா அவங்க ஒழுங்கா வேலை பார்ப்பாங்க ப்ரோ. முதலாளி எனக்கு 2 நாள் லீவ் வேணும். உங்களுக்கு எல்லாம் லீவ் கொடுத்துட்டு நான் என்ன கடையை மட்டும் போறதா? பாலாண்ணா, லீவ் கேக்குறதுக்கு ஆபீஸ்ல என்னெல்லாம் போய் சொல்லிருக்கீங்க? ஆல்ரெடி 1008 லீவுக்கு 1008 லீவ் போட்டாச்சு. நாளைக்கு லீவுக்கு என்ன சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். பார்க்கலாம். அவன் அடுத்து என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறேன். நாளா இது வரைக்கும் எந்த பொய்யும் சொன்னது கிடையாது. இப்ப நீ சொன்ன பாத்தியா, இதுதான் உருட்டு. நாங்கெல்லாம் எத்தனை தடவை தாத்தா பாட்டியை கொண்டிருக்கோம் தெரியுமா? இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஜிஜிபி மேட்ரு. போங்க. என்ன பழைய கான்செப்ட் கொண்டு வர? நாளைக்கு இன்னைக்கே இருந்தாரா? இல்ல சார், சீரியஸா இருக்காரு. நாளைக்கு கொண்டு போயிட்டப்ப மழைக்காலமா இருந்தா சளி பிடிச்சிருக்கு, இல்லன்னா மழை ஹெவியா இருக்கு, வீட்டு வாசல விட்டு வெளியே வர முடியல, தண்ணி தேங்கி இருக்கு, அந்த மாதிரி எதனா ஒண்ணு சொல்லுவேன். நார்மல் டேஸா இருந்தா மாமா கல்யாணம், தாய் மாமா கல்யாணம், பாட்டி சேர்த்துட்டாங்க, எதனா ஒரு போய், அதெல்லாம் அடுக்கடுக்கா வரும் போய். எம்ஜிஆரை பாத்திருக்கேன், சிவாஜியை பாத்திருக்கேன், ரஜினியை பாத்திருக்கேன், கமலை பாத்திருக்கேன். உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. தலைவலி, காய்ச்சல், த்ரோட் பெயின், கண்ணு வலி, காது வலி. டேய் தம்பி, டேய் தம்பி, என்னடா ஆச்சு? நீ இதெல்லாம் வெளில சொல்லக்கூடாது. இப்படிதான் காலையில மெசேஜ் அனுப்பியா வாட்ஸ்அப்ல லீவ் வேணும்னு? மாட்டிக்கிட்ட பங்கு. எப்படியும் இந்த வீடியோ என்கிட்ட தான் அப்ரூவலுக்கு வரும், நான் பாத்துக்கிறேன். கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசென்ட்.